நான் ரீசெண்டா லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட அப்படின்னா யாருன்னே தெரியாதவங்க கூட கேம்பிங் போயிருந்தேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. புஷ் வாக்கர்ஸ் கூட தான் நான் ஜாயின் பண்ணி போயிருந்தேன். நாங்க பாத்தீங்கன்னா ஹபுத்தலையில இருக்கக்கூடிய லிப்டன் சீட், அடிஷன் பங்களோ அண்ட் தோமஸ் சீட்ல கேம்பிங். இதுதான் எங்களோட பிளானா இருந்தது. சோ என்னோட பிக்கப் பாயிண்ட்ல ஏர்லி மார்னிங் 3க்கு போயிருந்தேன். சோ போற வழியில செரனிட்டி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஏர்லி மார்னிங் அந்த கூல்ல சுட சுட இடியாப்பம், பிரெட், ரைஸ்னு வச்சிருந்தாங்க. நான் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டேன். பிகாஸ் டிராவல்ல சாப்பிடக்கூடாது, அதுவும் கேம்பிங் போறப்போ வேணா தலைவரே. சோ அதை முடிச்சுட்டு வண்டியில ஏறி லிப்டன் சீட் போயிட்டு பார்த்தா நாங்க போன எங்களோட வண்டி மேல போக முடியாது. ஏன்னா ரோட் பாத்தீங்கன்னா ஒரு வண்டி மட்டுமே போற மாதிரி இருந்தது. சரின்னு நடந்து போகலான்னு பார்த்தா அதுவும் முடியாது. ஏன்னா லைட்டா மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது. அது மழையா இல்ல பனியான்னு கூட தெரியல. சோ அங்கிருந்து 3 வீல் மேல போனோம். போற வழியில தான் புரிஞ்சுது நல்ல வேலை நடந்து போகலன்னு. பிகாஸ் செம்ம தூரம். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்ல வாரீங்கன்னா ஓகே, இல்லைன்னா வெஹிக்கிள் வாரீங்கன்னா எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு 3 வீலே போயிருங்க. அப் அண்ட் டவுன் 1500 தான். ஒரு வழியா மேல போயிட்டு தோமஸ் மாமா கூட போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா ஹபுத்தல டவுன்ல இருந்து ரஃப்லி 1 hour டிஸ்டன்ஸ் சொல்லலாம். இந்த பிளேஸோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட்ல இருந்து வந்த ஒரு பிசினஸ் மேன் தான் சார் தோமஸ் லிப்டன் அப்படிங்கிறவர். 1890s பிரிட்டிஷ் சிலோன் வந்தப்போ, அதாவது நம்மளோட ஸ்ரீலங்கா வந்தப்போ ஜேம்ஸ் டைலர் அப்படிங்கிறவர் ஹபுத்தலையில தம்பதன் அப்படிங்கிற இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய டீ பிசினஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அவருக்கு. சோ லிப்டன் டீ எஸ்டேட் வாங்கியிருக்கிறாரு. அப்படியே ஒரு குட்டி ஐடியா வந்திருக்கு. இந்த டீ அப்படிங்கிறது பணக்காரங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா மக்களுக்குமே போயிட்டு சேரணும் அப்படின்னு. சோ லிப்டன் யூரோப்பியன் யூஎஸ்ஏக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காரு. அதுதான் இன்னைக்கு குளோபல் பிராண்டான லிப்டன் டீயோட ஆரம்பமே. லிப்டன் அவரோட ஃப்ரீ டைம்ல கிட்டத்தட்ட 6000 feet ஹைட்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு டீ சாப்பிட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த சிலையுமே இந்த பிளேஸ்ல வச்சிருக்காங்க அண்ட் லிப்டன் சீட்னு சொல்றாங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோல மத்த பிளேஸ் பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போலாமே.